பார் லைசன்ஸ்களை ரத்து செய்க உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் என்பது அந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுவரி சட்டத்துக்கு முரணான வகையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் அப்போதைய நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரியும் உரிமங்கள் வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை விடுக்குமாறு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் நேற்று அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இடம்பிடிப்பது நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்டியில் மதுபான வர்த்தகத்தில் ஈடுபடும் சாமர சம்பத் அபேசேகர மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த மனுவை சமர்ப்பித்ததோடு முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் எம்.ஜே. குணசிறி, நிதியமைச்சின் செயலாளர் அமைச்சர் வசந்த சமரசிங்க, இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட 39 பேர் இதன் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26ஆம் தேதிக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 21ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மதுவரி சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிவாதிகள் பல மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரியவின் ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் கலால் வரி சட்டத்தின் விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியாகவும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ள மனுதாரர்கள் அரசாங்கத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய ஆதரவாளர்களுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அனுமதி பத்திரங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சாதாரண சட்ட நடைமுறையின் கீழ் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் போது வர்த்தகரிடமிருந்து அரசாங்கம் சுமார் 15 மில்லியன் ரூபாய் வருமானத்தை பெறுவதாகவும், ஆனால் இந்த சட்டவிரோத முறையின் மூலம் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதால் அரசாங்கத்துக்கு பாரிய வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதிவாதிகள் இந்த நடவடிக்கையின் மூலம் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருப்பதாக தீர்ப்பளிக்கவும் கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட மதுக்கடை உரிமங்கள் குறித்த தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த காலப்பகுதியில் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இந்த பார் லைசன்ஸ் வழங்கப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. எனவே தேர்தலில் தங்களுக்கு சார்பான எம்பிக்களை தங்களுக்குள் வைத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பலராலும் பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே அது தொடர்பான பட்டியல் வெளியிடப் போவதாக பல தகவல் வெளியான போது இதுவரையும் அந்த பட்டியல் வெளியாகவில்லை. இவ்வாறு இருக்க இப்போது அது தொடர்பான தகவலை வெளிப்படுத்துமாறு கோரியும் இந்த விடயம் ஊடாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதேபோல் இதனூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக தீர்ப்பளிக்குமாறும் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று தினம் உச்சநீதிமன்றத்தில் என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.